இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பலருடைய வாழ்க்கை ஒருவித கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் தான் இருக்கு. கயிறு அறுபட்ட பட்டம் போல், துடுப்பு இல்லாத படகு போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்க ஆராயணும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில நடக்கும். ஒரு சில நிகழ்வுகள் நாம விரும்பலனாலும் நடக்கும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பயணம் தான் நாம வாழக்கூடிய வாழ்க்கை. நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பல பேர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் நினைச்ச எதுவுமே எனக்கு நடக்கல அப்படின்னு தான் பலரும் சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பற்றி நாம யோசிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களை பற்றி நாம் யோசிக்காமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். நம்முடைய வாழ்க்கையில எவையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, எவையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றன என்பதில் நமக்கு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு நமக்கு இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி நம்மளால வாழ முடியாது. வாழ்க்கையில பல பாதைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பாதையை இல்லாம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சரியான மன தெளிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கான வாழ்க்கைய நம்மால் வாழ முடியும். தெளிவற்ற நிலையில நாம எதை தேடினாலும் அது நமக்கு கிடைக்காது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நாம தெளிவா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள்ல அறிவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லர். இந்த குறளின் அர்த்தத்துல அறிவுன்னு வரக்கூடிய இடத்துல தெளிவு அப்படின்ற வார்த்தையை மாற்றி பாருங்க. இதன் ஆழம் என்னவென்பது உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். வாழ்வில் தெளிவுடையவர் எல்லாம் உடையவரே ஆவர். தெளிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். நாம வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லாவற்றை விடவும் மிக முக்கியமானது தெளிவு. நம் வாழ்வில் நமக்கான தெளிவு நம்மிடம் இருந்தால் நாம் வாழக்கூடிய வாழ்வு அற்புதமானதாக இருக்கும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அனைவர் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.